வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது முதன்மையான ராசி மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மேஷ ராசி அப்படிங்கும்போதே காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி. அதே சமயம் இந்த மேஷ ராசி நேயர்களும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். வேகம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும், அதோட கொஞ்சம் விவேகத்தை சேர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த வகையில் இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அப்படிங்கும்போது 41 நாட்கள் அதி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். அதே சமயம் கவனம் தேவைப்படக்கூடிய நாட்கள். ஏன் அப்படின்னா இந்த மேஷ ராசிக்கு தான் ராசிநாதன் அஷ்டமாதிபதி. முதல்ல ராசிநாதன் ஆட்சிக்கு வர்றது நல்லது தான், ஒன்றும் பெரிய பாதம் இல்லைனா அஷ்டமாதிபதி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அதுக்கு அதிபதியே அவர் தான். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ வேலை பளு அதிகமாகும். ஏன் அப்படின்னா குரு பயிற்சி வரப்போகிறது. குரு பயிற்சி வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், கொஞ்சம் வேலை செய்யணுங்கிற நிறைய ஒரு இது வரும், மோட்டிவேஷன். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். அதான் அஷ்டமாதிபதி அவர் ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். அதாவது 8ஆம் அதிபதி அவருக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார் ஆட்சி ஆகி. கடன் பிரச்சனை தீருமா? மேஷராசிக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடியே தேவையில்லாத. இப்போ 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் ஒன்றுமே இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துனே இருக்குது. உணவு முறைகளில் எப்படி இருக்கலாம், இல்லை மனசு ரீதியாக அவங்க எப்படி இருக்கலாம். இன்னொன்று கடன் பிரச்சனை தீருமா? ஏன்னா எல்லாமே 6ஆம் இடம் தான். 8ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ஆம் அதிபதி ராசி. ஆமாம், 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றா இருக்கிறார் இப்போ செவ்வாய். இது கடன் நோய் வழக்கு இது மாதிரி சம்மந்தப்பட்டதில் ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? அதான் கண்டிப்பாக கடன் சுமை குறையிறதுக்கு. ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக வரும். அப்போ வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும்போது ஒரு வருமானம் வரும். வருமானத்தை வச்சு கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வட்டியாவது கட்டிடுவாங்க, கட்டிட்டு கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிறத விட கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க அந்த மாதிரி. அதே சமயம் வம்பு வழக்கு அப்படிங்கும்போது மேஷராசினியர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி போக மாட்டாங்க. இவங்களை தான் தேடி வம்பு வழக்கு வருமே தவிர இவங்க சாதாரணமாக போய் சண்டையெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இந்த வரக்கூடிய வம்பு வழக்குகள் கண்டிப்பாக பைசலாகும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அஷ்டம ராசிக்கு 6ஆம் இடம் இவங்க ராசி அப்படிங்கும்போது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் விரைய ராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்தபோது கொஞ்சம் நிறைய செலவுகள் இருந்தது.
நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவ செலவுகள், சுப செலவுகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், வீட்டில் ஏகப்பட்ட செலவுகள், அந்த பராமரிப்பு செலவே நிறையா இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகும், கண்டிப்பாக குறையும். அதனால இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும். அதாவது தேவையில்லாத செலவுலாம் கண்டிப்பாக குறையும். இவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இதை வாங்குமா அப்படின்ட்டு வாங்கிடுவாங்க. இதை வாங்கிட்டு பிறகு எதுக்குடா வாங்கணும் அப்படி நிறைய குழப்பம் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகு. அது மாதிரி 8ஆம் அதிபதி அவர் இன்னைக்கு ஜென்ம ராசிக்கு வர்றது ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்குமா, எப்படி இருக்கும்? கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கத்தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் ஒரு உஷ்ணமான கிரகம் வருது அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் தான். சூரியன் வந்தாலும் சரி, செவ்வாய் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே, ஏன் குருவே வந்தால் கூட ஜென்ம ராசியில் வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகத்தான் ஆகும். அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா தியானம், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டா நல்லது, விசேஷமாக இருக்கும். ஓகே, இப்போ மேஷ ராசிக்கு வந்து முதலீடு எதில் பண்ணலாம்? அதாவது நிறைய பேருக்கு பயம் கொடுத்துருக்கு, முதலீடு பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு கிளைண்ட் கேட்டாப்ல, அதனால தான் அதை கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் சூப்பரான டைம், நல்ல டைம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்லா போகும், நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுத்தணும். அது இந்த மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா திட்டமிட்டு தான் அவங்க வேலை செய்வாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கெல்லாம் ஷெட்யூல் போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அது அந்த விஷயத்தில் அவங்க கில்லடிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கரெக்டாக பண்ணினா ரொம்ப விசேஷம். அது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம், ஏன்னா குருவும் மாறுது அப்படிங்கும்போது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள். ஓகே, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சார் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றலாமா, இல்லை வேலையிலே இருக்கலாமா? ஒரு சில குழப்பம் கொடுத்துருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாகவே வந்து வேலையில் பிரச்சனைகளில் போயிட்டுருக்கு. இது எப்படி இருக்கும்? செவ்வாய் பயிற்சி அதாவது ப்ளஸ் பண்ணுமா, அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குமா, ஒரு ஸ்டாண்டர்டான வேலை கிடைக்கணும், அப்படி இல்லைனாக்கா வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துருந்தார். அப்போ அதுவும் 12ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்னால அயன சயன போகஸ்தானம். அப்போ இடமாற்றம், உத்தியோகத்தில் ஒரு விரக்தி, இந்த வேலையை விட்டுலாமாங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும். ஏன்னா அதே உத்தியோகத்தில் தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு குழப்பம் வந்திருக்கு, பட் அது இப்போ ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த உத்தியோகத்தில் அவங்க தொடர்றதுக்கே வாய்ப்பு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு அவங்க டிசைட் பண்ணால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல இது. ஓகே, செவ்வாய் ஆட்சி வந்து அமையறதுனால ஓகே ஒரு சில குழப்பங்கள் தீரும். இன்னொன்று பெண்களுக்கு உண்டான பலன் இந்த மாதத்தில். பெண்களுக்கு ரொம்ப திருப்திங்க, உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சேமிப்பெல்லாம் ஆமாம், சேமிப்பு நல்லா இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு, அதாவது கட்டு செட்டுமா இருக்கக்கூடியவர்கள்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும், அதை கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், வேற ஒன்றுமே அவசியம் இல்லை. ஓகே, இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாய் தசையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய குழப்பம் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கும் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னாக்கா மேஷத்துக்கு வந்து இப்போ 7.5 சனி அப்படிங்கிறதுனால யோகாதிபதிகள் தசை தான். ராகு தசையும் நல்லா போயிட்டுருக்கலாம், அதாவது செவ்வாயும் அவங்களுக்கு முன்னாடி நல்லா போயிட்டுருக்கலாம். 25 என்னைக்கு 25 ஆரம்பிச்சதோ அன்னைக்குலேருந்தே நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது வந்து செவ்வாய் பயிற்சி, இப்போ சுக்கிர பயிற்சியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கொடுக்குமா? ஏன்னா ஆட்சி ஆகி நிற்கிறார். ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய் தசை இந்த மேஷராசி நேயர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னாலும் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கலை. அப்படின்னா அஷ்டமாதிபதியும் அவர் தான், அதனால தான் பிரச்சனை. இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 ஆதிபத்தியம். அப்போ 2 ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது ராசிநாதனோட தசை அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கோம். சரி, ராசிநாதன் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுவார்னு. ஆனால் இவரே தான் அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போதே கண்டிப்பாக நிறைய பேருக்கு உத்தியோகத்தில், ஏன்னா ஒரு விரக்தி வரணும், அதுக்காகத்தான் இந்த இதெல்லாம். அப்போ இந்த தசாபுக்தி படி இருந்தாலும் இந்த கோச்சாரப்படி நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நல்ல மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பரிகாரம், இந்த மேஷ ராசிக்கு பரிகாரம் கண்டிப்பாக இவங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு தான். ஏன்னா செவ்வாயினாலே முருகன் தான். ஸோ கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணாலே போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது இவங்க டெய்லி வந்து கந்தசஷ்டி கவச்சம் தெரியலனா கூட ஒரு 4 லைன் படித்தாலே போகிறோம், அவ்வளோ விசேஷம். அதுமாரி வேல் விருத்தம் அவங்க கேட்குறது ரொம்ப விசேஷம், கேட்கலாம்.
இதெல்லாம் பண்ணினாலே இந்த மேஷராசி நேயர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த 41 நாட்கள் அதி அற்புதமான கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.